Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharath and இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பழையபுரத்தில் சுப்ரீம் மோட்டார்ஸ் Yamaha அங்கே தான் வந்திருக்கேன். அண்ட் இன்றைக்கி எதுக்காகனா நம்ம பின்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா R15M நியூ எடிஷன், அதாவது மோட்டோ ஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 60th எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன் R15M. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா Yamaha 1961 வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் 60 years ஆனதுனால இந்த ஒரு எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குது. ஸோ அதனால தான் இதை vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் R15M வந்து இது வரைக்கும் நான் போட கிடையாது. ஸோ நம்ம போடுறதும் இது ஒரு ஸ்பெஷல் வண்டி. ஸோ அதனால் ஸ்பெஷல் எடிஷன், அதனால் இந்த வண்டியை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஈரோடு சுப்ரீம் மோட்டார்ஸ் வந்துருங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோட ஸ்பெக் அண்ட் கலர் என்னென்ன மாற்றிருக்காங்க, ஸோ லுக் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. I got the cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad, doing no cap. Only God wants you, better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad, baby, I'm bad. I just wanna stay bad, stay mad. Chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back. I'll be swinging hard till the hits come in all caps. I ain't gonna lay back, pray that someone's gonna help me. Ain't nobody like that. I ain't gonna wait, that's all fact. Give me one shot and I'll never get the throne back. I'm sick of being cautious. I'ma go cause some pain, can't stop this. I'ma steal everybody's name. ஸோ கைஸ், நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா R15M நியூ எடிஷன் இருக்குது. ஸோ எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜிபியோட 60th எடிஷன் சொல்லுவாங்க. அதாவது Yamaha ரேசிங் ஜாயின் பண்ணி 1961 ஜாயின் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் 60 years ஆனதுனால R15Mக்கு இந்த ஒரு கலர் ஸ்கீம், இந்த ஒரு கலர் எடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது R15Mக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா R15M vlog இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ அதனால் எடுக்கிறோம், ஸ்பெஷல் வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன். அண்ட் இந்த வண்டி ஈரோடு சுப்ரீம் மோட்டார்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க, அப்படியே வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அண்ட் வண்டி பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஒரு அவுட்டர் சொல்கிறேன். என்னன்னா, இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் 18.4 bhp ஹார்ஸ் பவர் அண்ட் 14.2 Nm டார்க்கோட வருது. அண்டு குயிக் ஷிஃப்டரோட வருது, வேரியபிள் VVA டெக்னாலஜியோட வருது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட வருது. அண்டு குயிக் ஷிஃப்டரோட வருது. அது ஒரு மெயின் திங். பட் குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட், அதாவது அப்லிஃப்ட்டுக்கு மட்டும் தான். ஸோ டவுன் ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்ம கிளச் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மினி சூப்பர் பைக்கோட ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க 155cc இன்ஜினுக்கு. ஸோ வண்டியோட லுக்குமே வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பர் பைக்கோட லுக்கு கொடுக்கும். ஒரு 155cc அண்ட் லுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் மெயினாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஃபேமஸ்ங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லுக்குக்கு, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் தாங்க. இந்த வண்டியோட மைலேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நல்ல கண்டிஷனில் ஓட்டும்போது அதுக்கு அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஓட்டுறதை பொறுத்து இந்த வண்டியோட மைலேஜ் எதிர்பார்க்கலாம் நாம. அண்டு மித்தபடி ஸ்பெக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 130 செக்ஷன் அண்ட் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் அண்ட் MRF டயரோட வருது. ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் கோல்டன் UST ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷனோட வருது. அண்ட் அலுமினியம் ஸ்விங்காம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட லுக்கு சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்குது. அண்டு இந்த லுக்குக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா R15 வந்து ஃப்ரம் R15 வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 4 வரைக்கும் அதோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கலர் எடிஷன் இன்னுமே அதுக்கு தூக்கி கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 DRLs கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ DRLமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு இருங்க ஆன் பண்ணுறேன். ஸோ எஸ், நல்ல ஒரு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே சூப்பராக இருக்குல்ல. ஸோ எஸ், இந்த ஒரு ஃப்ரண்ட் லுக்குக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறையா பேர் எடுப்பாங்க. அந்த ஒரு லுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு. அண்டு டேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 liter டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன் வேறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் வண்டியோட இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன். மெயினாக இந்த கலர் ஸ்கீமுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். கலர் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ கலர் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்லோ கலர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த எல்லோ கலர் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் ஒயிட், இது ரெண்டு தான் வந்து மேஜர் ரோல் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ரெட் ஃபினிஷ்மே வந்து பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அங்கங்கே கொடுத்துருந்தாலும் அதோட கிளாசி ஃபினிஷ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து R15M ஸ்டிக்கரிங் இருக்கும். அண்ட் இங்கே Yamaha. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலரில் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா 60 வேர்ல்டு ஜிபி அப்போ அந்த எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ல்டு ஜிபி 60 ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரேசிங்கில் ஜாயின் பண்ணி 60 years ஆகுது. ஸோ இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக R15Mக்கு எடுத்ததுமே இந்த ஒரு கலர் எடிஷன் கொடுத்துருக்காங்க. சீட்டு கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்குது. அண்ட் ரியருக்கும் பில்லியனுக்கும் ஓகேவாக இருக்கும். ஹேண்ட்லிங் பொசிஷன், அதாவது ரைடிங் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து
ரைடிங் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வர மாதிரி இருக்கும். பட் அது வந்து நெக்லிஜிபிள் தான். ஸோ R15 லவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. டூரிங்க்கு இந்த வண்டி பக்காவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த வண்டி டூரிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து ஒருத்தர் கூப்பிடலாம். ஸோ அவர் வந்து இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ரோ இப்போ அண்ணா வந்திருக்காரு, இவர்கிட்ட கிளியராக கேட்டுக்கலாம். ப்ரோ இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வருது? R15M இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,90,000 2,90,000 கிட்ட வருதுங்களா? ஓகே ப்ரோ, இதுக்கு ஃபினான்ஸ் வந்து நீங்கள் அவைலபிள் பண்ணி கொடுக்குறீங்களா? ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-way ஃபினான்ஸ் இருக்குது. ஓகே. பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸ், இன்னொன்று வந்து ப்ரைவேட் பேங்க் ஃபினான்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே. இதில் லோக்கல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு செக்டர். இது வந்து மாதம் ECS மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். HDFC பேங்க் இருக்குது. ஓகே ஓகே. லோக்கல் ஃபினான்ஸ், ப்ரைவேட் ஃபினான்ஸ். மோஸ்ட்லி எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி? டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ இன்ஷியல்னா ஒரு 95% வரைக்கும் உங்களுக்கு வண்டியோட லோன் பண்ணுங்க. ஓ, லோன் அப்ளை பண்ணிக்கலாம். 95% அப்ளை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 40,000 கட்டணும். 40,000 கட்டினா போதுங்களா? ஓகே ப்ரோ. இது எவ்வளோ சர்வீஸ் ப்ரோ நம்மளுக்கு? இப்போ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃப்ரீ சர்வீஸ் வரும். 4 ஃப்ரீ சர்வீஸ் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஓகே. இல்லைன்னா 20 டேஸில் சீக்கிரம் வந்துடும். ஓகே ஓகே. செகண்ட் ரெண்டாவது சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,000 கிலோமீட்டர், இல்லைன்னா 4 மந்த் வரும். 4 மந்த்ஸ் வருங்களா? ஓகே ப்ரோ. 4 மந்த்ஸ் ஆர் 4,000 4,000 கிலோமீட்டர். சரி, இப்போ நம்ம புக் பண்ணோம்னா எவ்வளோ நாளில் ப்ரோ வண்டி நம்ம கையில் கிடைக்கும்? அதாவது நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 16th anniversary. 60. ஆமாம் ப்ரோ. ஸோ இது வந்து ஒரு லிமிட்டடாக தான் கொடுப்போம். ஓகே. ஷோரூமுக்கு 5 வெஹிக்கிள் 6 வெஹிக்கிள் சம்திங். ஓகே. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம புக் பண்ணோம்னா நம்ம சீக்கிரம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 20 days or 15 daysல 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிஷன் இந்த வண்டி நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெஹிக்கிள்ஸ் அந்த ரேஞ்சில் தான். மேக்ஸிமம் 5 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ. 220 வந்து ஆன் ரோடு வருதுங்களா? 2,20,000 அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ எல்லாம் சொன்னதுக்கு. ஓகே ப்ரோ. ஸோ கைஸ், வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 2,20,000 சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன். அண்ட் ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 5 to 6 வெஹிக்கிள்ஸ் தான் தராங்களாம். ஸோ ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழையபாளையத்தில் சுப்ரீம் மோட்டார்ஸில் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து புக் பண்ணிங்கன்னா இந்த வண்டி நம்ம கைக்கு கிடச்சிரும். ஸோ வண்டியோட லுக்கு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. மெயினாக எனக்கு இந்த வண்டியோட கலர் ஸ்கீம் தான் கைஸ். இந்த ஒரு ஒயிட் அந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இருக்கும். ஸோ முன்னாடி அந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கும். ஸோ R15நாலே நான் சொன்ன மாதிரி தான் லுக்குக்கு செம்ம அட்வான்டேஜ். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஸோ R15 மைலேஜ் வந்து நியர்லி 45 to 50 எல்லாம் நிறைய பேருக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஓட்டுறதை பொறுத்து இதோட மைலேஜ் வந்து இன்னுமே அதிகமாகவே கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் மோட்டார்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லுக்கு பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல? ஸோ R15 லவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக நிறைய பேர்த்த ஏற்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வண்டி இங்கே அவைலபிள் இருக்குன்னு டக்குன்னு வந்து நான் vlog எடுத்துட்டேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி, ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.